கோவையில் உள்ள பள்ளிகளில் 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு சரியாக படிப்பு வரவில்லை என்று கூறி வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் மட்டுமின்றி அரசு பள்ளியிலும் சேர்க்கை மறுக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மதுமிதா அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். இவர் 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெற்ற நிலையில் திடீரென அவரது பெற்றோரை அழைத்த பள்ளி நிர்வாகம் எந்த காரணமும் தெரிவிக்காமல் மாற்றுச் சான்றிதழ் வழங்கியுள்ளனர். வேறு பள்ளிகளில் மகளை சேர்ப்பதற்காக சென்றபோது சேர்க்கை கிடைக்காததால் மதுமிதாவின் பெற்றோர் மனமுடைந்தனர். இதேபோன்று கோவை சொக்கம்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சௌடேஸ்வரி வித்யாலயா என்ற தனியார் பள்ளியில் 2 மாணவர்கள், சுல்தான்பேட்டை சொக்கர் செட்டியார் மல்லம்மாள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 15 மாணவர்களுக்கு சேர்க்கை மறுக்கப்பட்டிருக்கிறது. கோவை டவுன்ஹால் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரசன்டேஷன் கான்வென்ட் பள்ளியில் மாணவி ஒருவருக்கு இதே நிலையே ஏற்பட்டது. அப்போது மாணவி தனது தாயுடன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து மீண்டும் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டது. இந்த ஸ்கூலுக்கு போனாலும் இப்போ சீட் இல்லை, நீங்கள் படிக்க வச்ச ஸ்கூல்லேயே கொண்டு போய் படிக்க வைங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்னங்க சார் பண்ணுவோம்? நாங்கள் போனால் தான் கஞ்சி, போகலின்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நான் இந்த ஒரு வாரம் எனக்கு போகல, இந்த பிள்ளைக்கு சாப்பாடு எப்படிங்க சார் நான் போடுவேன்? நீங்கள் எங்கே படிச்சிங்களா? பலாயிரம், நான் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்காங்க 2009 இப்போ வந்து வெளியே அனுப்புகிறாங்க. எந்த ஸ்கூல்லையும் இடம் கொடுக்கலைங்க. நானும் எல்லா ஸ்கூலும் கேட்டு வந்துட்டேங்க. வழக்கமாக தனியார் பள்ளிகள் மீதே இது போன்ற புகார்கள் எழும் நிலையில் அரசு பள்ளிகளும் இதே போக்கை கடைபிடிப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு சேர பள்ளிகளில் சேர்க்கை மறுக்கப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், கல்வி அலுவலர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஆய்வு பண்றது இல்லையா? 11ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல எத்தனை குழந்தைகளுக்கு டிசி கொடுத்துருக்கீங்க? ஏன் டிசி கொடுத்துருக்கீங்க? கேள்வி கேட்கணுமா இல்லையா? இவங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? டிசி கொடுத்தா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து மாற்று சான்றிதழ் வழங்கிய பள்ளிகளிடம் பேசி மீண்டும் மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் மாணவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதாக பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சுண்டக்காமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து புதிய தலைமுறையிடம் பெற்றோர் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விளக்கம் கேட்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பேசி மாணவிக்கு மீண்டும் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டது. ஆனால் எதற்காக சேர்க்கை மறுக்கப்பட்டது என்பது குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ்.